இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலி வழியாக புனித லூர்து அன்னை நம்மிடத்தில் சொல்வது என்ன என்று பார்க்கிற பொழுது, இவர் நம்முடைய துன்பங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார், துன்பப்படுவோரின் ஆறுதலாக புனித லூர்து அன்னை இருக்கிறார் என்பதை நாம் காண இருக்கிறோம். பிரியமானவர்களே, அன்னை மரியாளை எதற்காக துன்பப்படுவோரின் ஆறுதல் என்று சொல்லுகிறோம் என்று பார்க்கிற பொழுது, லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 38வது வார்த்தை, அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார். 2வது, ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிப்பது. இதனை லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 39வது வார்த்தையில் பார்க்கிறோம். அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனேயே புறப்பட்டு யூதேயா நாட்டில் உள்ள மலைப்பகுதிக்கு சென்றார். எலிசபெத் அம்மாளை சந்தித்தார். உடனே அவங்க புறப்பட்டாங்க, கடைபிடிக்க ஆரம்பித்தாங்க. 3வது, ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக்குவது. அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் லூக்கா நற்செய்தியிலே பார்க்கிறோம் 1வது அதிகாரம் 45வது வார்த்தையிலே அந்த இடத்தில் எலிசபெத் அம்மா அன்னை மரியாளை பார்த்து சொல்லுகிறார், என்ன? ஆண்டவர் சொன்ன வார்த்தை நம்பிய நீர் பேறு பெற்றவள் என்று சொன்னார். அதன் அர்த்தம் அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக்கினாள். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி நான் கேட்க வேண்டும். நமக்கு எத்தனை நற்செய்தி புத்தகங்கள் இருக்கிறது? உங்களை பார்த்து கேட்குறேன். யாராவது ஒருத்தங்க எழுந்து தைரியமாக நல்லா வெறப்பா நின்று பதில் சொல்லணும். எத்தனை நற்செய்தி புத்தகங்கள் இருக்கிறது? யாராவது ஒருத்தங்க தைரியமாக எழுந்து சொல்லலாம். அந்த நற்செய்தி புத்தகங்களை சொல்லலாம். எத்தனை இருக்கு? 4. ஆனால் நான் சொல்கிறேன் 5. சரி, ஓகே. உங்கள் பேர் சொல்லுங்க. அந்தோனிதாஸ் ஆசிரியர். ஓகே. முதல்ல என்னங்க? மத்தேயு, மார்க்கு, லூக்கா. எதுங்க? ஓகே. இந்த அந்தோனிதாஸ் எங்க போறது? பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருடைய வார்த்தை உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. அந்தோனிதாஸ் சொன்னார் இல்லைங்களா, அவர் ஆண்டவருடைய வார்த்தையாக மாற வேண்டும், அவர் ஆண்டவருடைய வார்த்தையை பிரதிபலிக்க வேண்டும், 5வது புத்தகமாக நற்செய்தி புத்தகமாக மாற வேண்டும். அதன் அர்த்தம், நான் ஆலயத்துக்கு வருகிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேன், கடைபிடிக்கிறேன், அது மட்டும் போதாதுங்க, நான் ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வருத்தங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள், அவமானங்கள், அங்கலாய்ப்புகள் இவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது, ஆண்டவர் நமக்கு தூரத்தில் இல்லை, தொலையில் இல்லை, நமது பக்கத்தில் அமர்ந்து கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம சந்தோஷத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறாரா என்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எப்பொழுது நீங்கள் தனிமையில், வேதனையில், கலக்கத்தில் நீங்கள் இருக்கிற பொழுது அவர் நமக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு நமக்கு சொல்றாரு, நான் உன் கூட இருக்கேன். என்னங்க? நான் உன் கூட இருக்கேன். அதான் பிரியமானவர்களே, அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார், அதன்படி கடைபிடித்தார், பிறகு அந்த வார்த்தையை வாழ்வாக்கினார். இப்பதாங்க ட்விஸ்டே வருது. யாருக்கு பிரச்சனை வரும், யாருக்கு துன்பம் வரும் தெரியுதுங்களா? யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை நன்றாக கேட்கிறீங்க, படிக்கிறீங்க. 2வது, யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக்குறீங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில் தாங்க பிரச்சனையே வரும். அவங்களுடைய வாழ்க்கையில் தான் துன்பங்கள், துயரங்கள் தேடிக்கொண்டு வந்திருக்கோம். அந்த நேரத்தில் தான் நாம் நினைக்க வேண்டும், ஆண்டவர் என் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். கொஞ்சம் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அதுவும் நம்ம கணக்கங்குப்பம் பங்குல இப்படி தான் கை தட்டுவாங்களா ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு? பிரியமானவர்களே, நமக்கு சோதனை வருகிற பொழுது ஆண்டவர் நமக்கு 5 உண்மைகளை சொல்லிக் கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வார்த்தையில் 5 உண்மைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். முதல் உண்மை, சோதனை பொதுவாக மனிதருக்குத்தான் வரும். யாருக்கு வருங்க? மனிதருக்கு தான் வரும். பறவைகளுக்கோ மிருகங்களுக்கோ வராது. அப்போ மனிதர்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். 1. 2, ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர்.
அவர் நமக்கு திருவிவிலியம் வழியாக நிறைய வார்த்தைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் எதையெல்லாம் சொன்னாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். அதை நாம் நம்ப வேண்டும். ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். தன்னுடைய பிள்ளைக்கு எந்த நேரத்தில் எப்படி கொடுக்கணும் அவருக்கு தெரியும். நாம் உட்காந்துட்டு நிறைய கால்குலேஷன் கணக்கெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். இல்லை, அவர் தன்னுடைய பிள்ளைக்கு எப்போ கொடுக்கணும் அவருக்கு தெரியும். ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். மூன்றாவது, நமக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறதோ அதற்கு தகுந்த விதத்தில் தான் ஆண்டவர் நம்மை சோதிப்பார். நான்காவது, அந்த வேதனைகளை சோதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமை தருவார். இப்போ உங்களுடைய ஒரு கேள்வி, யாராவது ஒருத்தவங்க சொல்லலாம், கிளின்டன் உங்களால் எவ்வளோ வெயிட் தூக்க முடியும், ஒரு மூட்டையில் எவ்வளோ வெயிட் தூக்க முடியும்? 50 கிலோ தூக்குவீங்க. ஓகே, உட்காருங்க. இப்போ உதாரணத்துக்கு கிளின்டன் சொல்லியிருக்கிறாரு, என்னால் 50 கிலோ தூக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார். சந்தோஷம். கொஞ்சம் கரங்களை தட்டுங்க. ஏஞ்சி சொன்னானே, கொஞ்சம் கரங்களை தட்டுங்க. 50 கிலோ தூக்குறான். வெரி குட், சந்தோஷம். இப்போ கிளின்டன் என்ன செய்கிறான்? ரொம்ப பிரச்சனை இல்லை, ஒரு எக்ஸாம்லாம் எழுத வேண்டியிருக்கு, நிறைய எழுத வேண்டியிருக்கு, ரொம்ப டென்ஷனில் இருக்கான். கடன் பிரச்சனைலாம் கூட இருக்குது, கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இருக்குது. அதனால் என்ன செய்கிறான்? நம்ம தாங்கல் ஓரமாக கொஞ்சம் நடந்து போயிட்டுருக்கிறான். காலை நேரத்தில் ஒரு 5 மணிக்கெல்லாம் நடந்து போயிட்டுருக்கான். அப்படி நடந்து போயிட்டுருக்கிற பொழுது அங்கே ஒரு பெரிய மூட்டை கிடக்கு. அந்த மூட்டையை திறந்து பார்க்குறான். அந்த மூட்டையில் பார்த்தா வெறும் 2000 ரூபா கட்டு நோட்டு ஃபுல்லாக அதில் இருக்குது, அந்த மூட்டை ஃபுல்லாக. ஆனால் அவர் என்ன சொன்னார்? நான் 50 கிலோ தான் தூக்குன்னு சொன்னார். ஆனால் அந்த மூட்டை பார்த்தா ஒரு 200 கிலோ இருக்கும். அப்போ என்ன செய்வார் கிளின்டன்? ஒரு 50 கிலோ மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த 150 கிலோவை அங்கேயே போட்டுட்டு வெறும் 50 கிலோ மட்டும் எடுத்துகிட்டு போகிற நோட்டை என்ன செய்வார்? முடிந்தாலும் முடியாட்டாலும் தன்னுடைய சகோதரனுக்கோ இல்லை யாராவது ஒருத்தர் ஆட்டோக்காரருக்கோ ஃபோன் பண்ணி எப்படியாவது அதை என்ன செய்வார்? கொண்டு செல்வார். பிரியமானவர்களே, கிளின்டனுடைய கெப்பாசிட்டி 50 அல்ல, 100. அப்போ பிரியமானவர்களே, நமக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை தாளந்துகளை நம்ம என்ன செய்யறோன்னா, ஒரு சில நேரத்தில் நம்ம புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றி புரியாமல், ஐயோ என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் அதை பற்றி தெரியாமலேயே நாம் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய கெப்பாசிட்டி 50 அல்ல, 100. ஆண்டவர் உங்களுக்கு வலிமையை தந்திருக்கிறார். கொஞ்சம் சத்தமாக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, 5வது உண்மை, அதிலிருந்து தப்பித்து செல்ல வழியை செய்வார். அதிலிருந்து விடுபட, அந்த சோதனையிலிருந்து விடுபட ஆண்டவர் நமக்கு, நம்ம வழியே இல்லைன்னு நினச்சிட்டு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, நான் போயிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்று நம்ம சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது, நீங்கள் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவீங்க, அப்போ தாங்க உங்கள் வாழ்க்கையை தொடங்குது. ஆண்டவர் சொல்லுவார், இல்லைப்பா டெட் அண்டு, ஒருவேளை ஐயோ இன்னும் எனக்கு மரணம் வந்துருச்சு நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருப்பீங்க, ஆண்டவரே எனக்கு சுகர், நான் போயிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ஆண்டவரே எனக்கு பிபி, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, உடல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இல்லை, புனித லூர்து அன்னை பார்த்து சொல்லுவாங்க, நான் இந்த துன்பத்தில் இந்த துயரத்தில் நான் உட்கார்ந்துருந்தேன். அன்னை மரியாளை பார்த்து அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்கன்னு சொல்கிறதுக்காக நான் வரல. பிரியமானவர்களே, இந்த அன்னை மரியாள் துன்பத்தில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டதோடு மட்டுமல்லாமல் கடைபிடித்தார், அதன்படி வாழ்ந்தார், ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக்கினார். இப்போதான் அந்த ட்விஸ்ட்டு என்னன்னா, யாரெல்லாம் அதை கடைபிடிக்கிறாங்களோ வாழ்வாக்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் தான் பிரச்சனை வரும். பிரியமானவர்களே, அப்படி வருகிற பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும், உங்களுடைய ஆன்மாவை பார்த்து சொல்லணும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, சொல்லுங்க, என்ன பார்க்காதீங்க, பக்கத்தில் பாருங்க, உங்களுக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அக்கா சொல்லுங்க, அக்கா கவலைப்படாதீங்க, அஞ்சாதீங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கார், சொல்லுங்க. என்னங்க கேட்கவே இல்லை, என்ன பார்க்காதீங்க, அஞ்சாதீங்க, கவலைப்படாதீங்க. அன்னை மரியாளுடைய பரிந்துரை நமக்கு உண்டு. பிரியமானவர்களே, இந்த அன்னை மரியாள் நடந்ததையெல்லாம், லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 19வது வார்த்தை, நடந்த இந்த நிகழ்வுகளை எல்லாம் தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி கொண்டு சிந்தித்து கொண்டு ஆண்டவருக்கு புகழ்பாக்கள் பாடினார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அன்னை மரியாள் எவ்வளவு வியாகுலங்கள், 7 வியாகுலங்களுக்கு அன்னை மரியாளுக்கு. அப்படி இருக்கிற பொழுது அன்னை மரியாள் அனைத்தையும் தாங்கி கொண்டாங்க. நீங்கள் அன்னை மரியாளை பார்த்து, புனித லூர்து அன்னையை பார்த்து, என்ன மாதாவே என்னை கை விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அன்னை மரியாள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? பிரியமானவர்கள், நாம் அதே போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தாங்கக்கூடிய வலிமையும் ஆற்றலையும் அருளையும் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும்.
லூர்து அன்னையே, கணக்கன் குப்பத்தில் நன்னையே, நாங்கள் உம்மை தேடி வரவே எம் சுமைகள் தீரும் அம்மா. அம்மா நீ வாழ்க எங்கள் லூர்து அன்னையே. வழக்கரத்தை உயர்த்துவோம். அம்மா நீ வாழ்க எங்கள் லூர்து அன்னையே, அம்மா நீ வாழ்க எங்கள் லூர்து அன்னையே. இறை வார்த்தையை உள்ளத்தில் பதித்தாய், அவரின் வார்த்தையால் எம்மை நிரப்பிடுமே. இறை வார்த்தையை உள்ளத்தில் பதித்தாய், அவரின் வார்த்தையால் எம்மை நிரப்பிடுமே. இறை மகனிடம் எமக்காக பேசினாய், நாங்கள் கேட்கும் முன்னே நீ அறிவாய். இறை மகனிடம் எமக்காக பேசினாய், நாங்கள் கேட்கும் முன்னே நீ அறிவாய். கண்ணீரோடும் கவலைகளோடும் கலங்கிடும் நாங்களே உம்மிடம் வந்ததா. கண்ணீரோடும் கவலைகள் ஓடும் கலங்கிடும் நாங்களே உம்மிடம் வந்ததா. எங்கள் வாழ்க்கையில் குறைவு இல்லை, உமது பரிந்துரை எமக்கு உண்டு. எங்கள் வாழ்க்கையில் குறைவு இல்லை, உமது பரிந்துரை எமக்கு உண்டு. வழக்கரம் உயர்த்தி. அம்மா நீ வாழ்க எங்கள் லூர்து அன்னையே, அம்மா நீ வாழ்க எங்கள் லூர்து அன்னையே, லூர்து அன்னையே, கணக்கனுக்கும் அன்னையே, எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, எங்கள் பாதுகாவலி நீயே, எம்மை தாங்கிடும் தேற்றிடும் அம்மா. வழக்கரம் உயர்த்தி. அம்மா நீ வாழ்க எங்கள் லூர்து அன்னையே. கரங்களை அசைத்து. அம்மா நீ வாழ்க எங்கள் லூர்து அன்னையே. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை படிப்பது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, இறை வார்த்தையை கடைபிடிப்பது, அது மட்டுமல்ல, அதை வாழ்வாக்குகிற பொழுது நம்முடைய வாழ்வு அன்னை மரியாளை போன்று மகிமுள்ள ஒரு வாழ்வாக மாறும். தொடர்ந்து அந்த வரத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.